வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் வெள்ளரிக்காய் அடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரிக்காய் அடை செய்கிறதுக்கு இந்த ஒரு வெள்ளரிக்காவை நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு திருகி எடுத்துக்கலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சு, ஒரு வாஷ் பண்ணிடலாம். இதை நம்ம காய் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது வெள்ளரிக்கான்றதுனால நம்ம திருகிட்ட பிறகு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டும். நம்ம இதனோடவே மற்ற பொருளை சேர்த்துடலாம். திருகின வெள்ளரிக்காய் ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. அதில் 100 கிராம் அளவுக்கு ரவையை சேர்த்துடலாம். பச்சை மிளகா 2 நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு திருகின தேங்காவை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்துடலாம். வெங்காயம் மட்டும் நமக்கு வதக்கணும், அதனால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல்லே போட்டுடுறேன். தோசைக்கல்லே நம்ம வெங்காயத்தை வதக்கி சேர்த்துடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ட பிறகு 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடேறின உடனே நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட உடனே பெருங்காயம் பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு மீடியமான சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயத்தை மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்சிங் பவுல்லையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்குமர்லேருந்தே லைட்டாக தண்ணி விடும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. இந்த தண்ணியே நமக்கு திட்டமாக இருக்கும் அடை செய்கிறதுக்கு. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். ஊறட்டும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. குக்குமரோட ரவையெல்லாம் நல்லா சேர்ந்து ஊறி இப்படி இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தோசைக்கல் சுட்ட உடனே நம்ம கையிலேயே தட்டிடலாம். கையிலேயே தட்டிட்டு சுற்றிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு வேக 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் ஆனவுடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அடை நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, வெள்ளரிக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தப்போ சாப்பிட்றது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. பெரியவங்களும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.